இந்த பதிவில் நாம் யாரையும் குறை கூறுவதுமல்ல, அதனால் வேறு சில வகையான அப்படியா இப்படியா சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அதாவது எல்லோரும் சொல்லலாம், நான் சாதாரணமானவன். சாதாரணமானவன் எல்லோரும் தான், பிறகு நீ என்ன வித்தியாசம் கேட்பார்கள் அல்லவா? அதை நீங்கள் நினைவில் கொண்டால் சில விஷயங்கள் உங்களோடு ஒத்துப்போகும். கடினமான உரையாடல்களை தவிர்க்க வேண்டும். வாயில் வெறும் பந்தல் போடுவதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உற்பத்தி செய்வதை விட உபயோகிப்பது அதிகம். எப்போது துவங்கும் உற்பத்தி சுயமுயற்சி? எப்பொழுது பார்த்தாலும் தேவை இருக்கிறது அங்கிருந்து வாங்கலாம், இங்கிருந்து ஏதோ ஒரு பொருள், சிறிய பொருள் செய்தாலும் தகும். பழமையான அறிவுரைகள் நிகழ்காலத்திற்கு ஒத்து வருமா? காலம் காலமாக என் தாத்தா அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார், அவர் கேஸ்டிங்கில், அதெல்லாம் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது நிறைய விஷயங்கள் தொழிற்சாலைகளில் பழைய ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மாறிவிட்டது. அந்த மாற்றத்துக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் நுழைவதற்கு முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒத்துப்போவதை தவிர்த்து வருத்தப்படுவதற்கும் மன்னிப்பு கோருவதும் பயன் தருமா? இல்லை, இப்படித்தான் என்று சொன்னால் சரி என்று கேட்டு போகிவிடலாம். ஐயையோ விட்டு விட்டார்களே, நான் அன்றைக்கு செய்யவில்லை, என்னை தேவையா இந்த மன்னிப்பு கோருவதும் இந்த வருத்தப்படுவதும்? எதற்காக? உணர்வுகள் வேறு. நீங்கள் உற்சாகமாக இருக்க இவைகளை தவிர்ப்பது அவசியம். அவசரம் முக்கியம். இவைகளின் வேறுபாடு அறிந்தால் பழக்கங்கள் மாறும். அவசரம் தலைபோகிற அவசரம், அப்படி என்றால் உடனடியாக செய்ய வேண்டும். முக்கியம் எவ்வளவோ இருக்கின்றன, அதில் இந்த ஒன்று மிகவும் முக்கியமானது, அவ்வளவுதானே. அதை பிரித்து பார்த்து பொருள் கொண்டீர்கள் என்றால் உங்களை அலுவலகத்தில் வெல்வதற்கு ஆளே இருக்காது. செயல்களுக்கு முன்னமேயே அனுமதி வேண்டி காத்திருந்தால் அது எப்படி விளங்கும்? இதை இப்படி இருக்கிறது, உடனடியாக சொல்லுங்கள். எப்பொழுதோ எழுதிய கடிதத்திற்கு வரவில்லை என்று சொல்வதனால் என்ன ஆகப் போகிறது? தீவிர முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பதால் எதையாவது சாதிக்க முடியுமா? முடியவே முடியாது. சாதாரணமாக இருப்பது என்பது திறமைகள் இல்லாமல் இருப்பது அல்ல. சாதாரணமாக இருப்பது என்பது எல்லோரோடும் இயல்பாக இருப்பது. காலகாலங்களுக்கு விஞ்ஞான முறைப்படி அல்லாமல் செவிவழி செய்திகளை கேட்டு அதையே செய்து கொண்டிருந்தால் எப்போதுதான் வெளிச்சத்தை பார்ப்பது? செக்கிலாடு மாடுகளுக்கும் பணி மேம்பாடு வேண்டி வருபவருக்கும் என்ன வித்தியாசம்? முயலுங்கள், முன்னேறலாம்.